நம்பிக்கை அறிக்கை. தாழ்மையுள்ளோரை உயர்த்தி பசியுள்ளோரை நிறைவாக்கி அநீதியை அகற்றும் இறைவனின் செயல்பாட்டை மரியா உலகிற்கு அறிவிக்கிறார். இன்றைய முதல் வாசகம் நற்பண்புகளும் நீதியும் நிறைந்த வாழ்வின் மதிப்பை எடுத்துரைக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைநல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். போற்றி போற்றி இளைய அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அசைனாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசிக் கொள்கிறாங்க. என்ன பேசிக் கொள்கிறாங்க அப்படின்னா, நாம காமராஜபடி திருவிழா போறோம், மிக சந்தோஷம். அங்கே கேரளி அன்னையை பார்ப்பதற்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அது வெண்ணுமே இந்த இடத்தில் உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலைக்கு யாதொரு இறைவராகி இயேசுவின் வருகைக்காகவும் நெஞ்சில் செருக்குற்றோரை சிதறடித்தவர், தாழ் நிலையில் இருப்போரை அரியணையில் ஏற்றியவர், பசியால் இருப்போரை நலன்களால் நிரப்பியவர், நம்மை